இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், 26 வருடங்களுக்கு பிறகும் வெள்ளி விழா படம் கொடுத்த இயக்குனர் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கியமான இயக்குனர் ஸ்ரீதர். இவர் முதலாக 1959 வெளிவந்த கல்யாண பரிசு என்ற படத்தை இயக்கினார். முதல் படமே வெள்ளி விழா ஓடியது. அதன் பிறகு பல 100 நாள் படங்கள், சில வெள்ளி விழா படங்களை கொடுத்துள்ளார் ஸ்ரீதர். விஷயம் என்னவென்றால், பல இயக்குனர்கள் படங்களை இயக்கி வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் குறிப்பிட்ட 10 வருடங்களுக்குள் மட்டும்தான் வெற்றி படங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் மற்ற இயக்குனருடன் ஸ்ரீதர் வித்தியாசப்படுகிறார். ஸ்ரீதர் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய உரிமை குரல் படம் கூட வெள்ளி விழா படமாகத்தான் அமைந்தது. ஆனால் இது 1974 வெளிவந்தது. சரி, மற்ற விஷயத்துக்கு வருவோம். ஸ்ரீதர் இயக்கி 1985 வெளிவந்த படம் தென்றலே என்னை தொடு. கிட்டத்தட்ட இவருடைய முதல் படமான கல்யாண பரிசு 1959 வெளிவந்து வெள்ளி விழாவும் கொண்டாடியது. அதற்கு பிறகு 26 வருடங்களுக்கு பிறகு வெளிவந்த படம்தான் தென்றலே என்னை தொடு. இந்த படத்தில் மோகன், ஜெயஸ்ரீ, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இது ஒரு மீடியம் பட்ஜெட் படம் என்றுதான் சொல்ல வேண்டும். நகைச்சுவையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் மிகவும் இளமையாக ரசிக்கத்தக்க வகையில் எடுக்கப்பட்டது. கதாநாயகி ஜெயஸ்ரீ அறிமுகமான படம். இளைஞர்களுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. இந்த படம் ஒரு கலர்ஃபுல் படமாகவும் அமைந்தது. பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. இசை இளையராஜா. இந்த படத்தில் பாடல்களுக்காகவே இந்த படம் ஓடியது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த படம் மிக அருமையாக ஓடியது. 175வது நாளை கடந்தும் ஓடி வெள்ளி விழா கண்டது. ஆக 1959 முதல் படத்தை, கல்யாண பரிசு படத்தை வெள்ளி விழா படமாக கொடுத்த இயக்குனர் 26 வருடங்களுக்கு பிறகும் வெள்ளி விழா படம் கொடுக்க முடியும் என்பதை ஸ்ரீதர் நிறைவேற்றினார். இதற்கு பிறகு ஸ்ரீதர் இயக்கிய சில படங்கள் வந்தாலும் சரியாக ஓடவில்லை. இது ஒரு வெள்ளி விழா படமாக அமைந்து ஸ்ரீதருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. கலகலப்பான, போரடிக்காத அருமையான படமாக அமைந்தது தென்றலே என்னை தொடு. இப்படி ஒரு சாதனையை வேற எந்த இயக்குனரும் செய்திருக்க முடியாது என்பதே உண்மை. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.